ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனல்லேருந்து வர ஃபர்ஸ்ட் வீடியோவே இதான். கிட்டத்தட்ட 70 நாள் ஆச்சு. 2.5 மாதத்துக்கு மேலேயே போடுற ஃபர்ஸ்ட் வீடியோவே இதுதான். அதுக்குன்னு இந்த வீடியோ வந்து ஒரு கம்பேக் வீடியோ. ஏன் நான் இத்தனை நாள் போடலன்னு சொல்லுவேன்லாம் நினச்சிடாதீங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்படி இந்த வீடியோவில் எதை பற்றி நான் சொல்ல போறேன்னா, இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். இதை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் கிளியராக என்னன்னு தெரிஞ்சிருக்காது. அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்டுங்கிறது ஒரு குழப்பமான தியரி. அதனாலே அது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது. ஆனால் அதை நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இது என்ன சொல்லுதுன்னா, நம்ம எடுக்கிற ஒரு சின்ன முடிவு எதிர்காலத்தில் ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுக்கும். அது நல்ல இம்பேக்டாகவும் இருக்கும், கெட்ட இம்பேக்டாகவும் இருக்கும்னு சொல்கிறது தான் இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் தியரி. அதை நம்ம யோசித்து எடுத்தோம்னா அது நம்ம கரெக்டாகவே வரும். அப்படி நம்ம யோசிக்காமல் ஏதோ ஃபாஸ்ட்டாக அப்படி இப்படின்னு எடுத்து விட்டோம்னா அது பெரிய டிஸ்ட்ரக்ஷனுக்கு கூட கொண்டு போய் விடும்னு சொல்கிறது இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் தியரி. இந்த பட்டர்ஃப்ளை தியரியை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களாம் என்ன நினச்சிருப்பாங்கன்னா, இந்த பட்டர்ஃப்ளையோட விங்ஸை ஃப்ளாப் பண்ணும்போது உலகத்தில் வேற எங்கேயோ ஒரு பெரிய புயல் மலை மாதிரியான பெரிய டிசாஸ்டராக வரும்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அதுவும் கரெக்டு தான், அதுவும் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் தான். ஆனால் அது வந்து இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்டுக்கான எக்ஸாம்பிளாக தான் இந்த பட்டர்ஃப்ளை சொல்கிறாங்க. அது ஒரு விங்ஸை ஃப்ளாப் பண்ணும்போது உலகத்தில் வேற எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல பெரிய புயல், சூறாவளி, மலை மாதிரியான டிசாஸ்டர்லாம் வரும்னு சொல்கிறாங்க. அது வந்து இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்டுக்கான எக்ஸாம்பிள் அது மட்டுமே தான் சொல்கிறாங்க. ஆனால் அது பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் இல்லை. இது வந்து வெறும் எக்ஸாம்பிள் தான். இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்ங்கிற ஒரு குழப்பமான தியரி இந்த மக்களுக்கு சொன்னவர் யாருன்னா, அவர் சயின்டிஸ்டில் ஒரு மீட்டியராலஜிஸ்ட் தான். எட்வர்ட் நார்டன் லாரன்ஸுன்னு சொல்கிற ஒரு மீட்டியராலஜிஸ்ட் 1972 சொன்னார். அது அவர் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, 1961 ஒரு வெதர் டேட்டாவை கம்ப்யூட்டரில் சிமுலேட் பண்ணிட்டு இருக்கும் போது அவர் ஒரு சின்ன தப்பு பண்ணார். 0.506127க்கு பதிலாக 0.506 டைப் பண்ணிட்டாரு. அது ஒரு சின்ன மிஸ்டேக் தான், ரவுண்ட் ஆஃப் மாதிரி அவர் பண்ணிட்டேன்னு நினச்சி போயிருக்காரு. ஆனால் இந்த நாள் வந்து வெதர் டேட்டா மொத்தமாக மாறி இருக்கு. அது ஒரு பெரிய தப்பாக மாறிடுச்சு. அது அவர் எதிர்பார்க்கவே இல்லை. சின்ன மிஸ்டேக் தான், ஆனால் அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை கொண்டு வந்திருக்கு அது ஃபியூச்சரில். இதை தான் அவர் வந்து 1972 வந்து சொல்கிறார். 1961 நடந்த இதை 1972 த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்டுங்கிற ஒரு தியரியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஒரு சின்ன மிஸ்டேக்காக நம்ம இப்போ பண்ணுறது ஃபியூச்சரில் ஒரு பெரிய விளைவை கொடுக்கும், பெரிய இம்பேக்டை கொடுக்கும்னு சொல்கிறாரு. இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்டை நிறைய படத்தில் அது எக்ஸாம்பிளாக காமிச்சிருப்பாங்க. அதாவது அதோட விங்ஸை ஃப்ளாப் பண்ணிட்டு போகிற மாதிரி, அது ஒரு பெரிய டிசாஸ்டர் அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் 2008 ரிலீஸ் ஆன தசவதாரம்ங்கிற ஒரு படத்தில் எண்டிங்கை வந்து இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மூலியமாக தான் அந்த சுனாமி வந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த பட்டர்ஃப்ளை வந்து அதோட விங்ஸை ஃப்ளாப் பண்ணி போகும்போது அந்த சுனாமி வந்து முடிஞ்சிருக்கும். அதை தான் அங்கே பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் தியரிக்கான எக்ஸாம்பிளாக அந்த இடத்துல வச்சுருக்காங்க. இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணும். ஏன்னா பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்டுங்கிறது ஒரு சின்ன மிஸ்டேக்னால பெரிய இம்பேக்டை கொடுக்கும். பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அது ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த பட்டர்ஃப்ளை விங்ஸை ஃப்ளாப் பண்ணி போகிறது அந்த இதில் வந்து தசவதாரம் படத்தில் 2008 வச்சிருக்காங்க. இனி 2004 வந்து இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்ங்கிற ஒரு படமே வந்திருக்கு. அது வந்து ஒரு 3 பார்ட் படமாக வந்திருக்கு. பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு அவங்க 2004 அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் தியரியிலேருந்து நாம் என்ன கற்றுக்கணும்னா, அதில் சொன்ன மாதிரி ஒரு சின்ன மிஸ்டேக் தான் நம்ம பண்ணுவோம். ஆனால் அது ஃப்யூச்சரில் ரொம்பவே பெரிய இம்பேக்டை கொடுக்கும். நல்ல இம்பேக்டாக கொடுத்தா பரவாயில்ல, ஆனால் கெட்ட இம்பேக்டாக கொடுத்தா ஒன்றும் பண்ண முடியாது. அதனாலேயே நம்ம இனிமேல் எடுக்க போகிற ஒரு முடிவையும் நல்லா யோசிச்சு எடுக்கணும். 1க்கு 2 டைமாக யோசிச்சு எடுக்கிறது கூட நல்லது தான். ஆனால் யோசிச்சு எடுக்காமல் நம்ம பாட்டுக்கு வேகமாக ஃபாஸ்ட்டாக அப்படியே முடிவு எடுத்துட்டோன்னா அது வந்து என்ன மாதிரி இம்பேக்டை கொடுக்கும்னு தெரியாது. யோசிச்சு எடுத்தோன்னா நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும், வர இம்பேக்டும் நல்லாயிருக்கு, ஃப்யூச்சரும் நல்லாயிருக்கும். இதைத்தான் மக்கள் புரிஞ்சுக்கணும்னு சொல்லி 1972 எட்வர்ட் லாரன்ஸுங்கிற ஒரு மேத்தமெட்டிஷியன் மீட்டியராலஜிஸ்ட் அப்போவே சொல்லியிருக்காரு, நம்ம எடுக்க போகிற ஒரு முடியுமே யோசிச்சு எடுக்கணும், யோசிச்சு எடுக்கலன்னா பெரிய இம்பேக்டை தரும். அவர் சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரேசிலில் ஒரு பட்டர்ஃப்ளை அதோட விங்ஸை ஃப்ளாப் பண்ணும் போது டெக்சாஸில் ஒரு பெரிய புயலே வருங்கிறது தான் 1972 அன்னைக்கு அவர் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு சொல்லிட்டாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். அதை விட முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க.